29/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம் அப்பா ரொம்ப அன்பா சொன்னது, கட்டளையா சொல்றது, இதெல்லாம் நம்ம எத எத கடைபிடிக்கணும். சில யுக்திகள் இருக்கும். அதெல்லாம் டீப்பா நம்ம பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தங்களது புகலிடத்திற்கு, அதாவது வீட்டுக்கு வந்து அடைந்து விட்டீர்கள். நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளைப் பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போக வேண்டும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆல்ரெடி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த யஜ்யத்தை அப்பா மென்ஷன் பண்றாங்க. ஆல்ரெடி வந்துட்டீங்க. பரந்தாமத்தை போய் அப்பப்போ நம்ம போய் பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு வர முடியுது இல்லையா? இதையும் அப்பா மென்ஷன் பண்றாங்க. மற்றபடி நம்ம மொத்தமா ஆத்மாவாவே வசிப்பிடத்துக்கு போகல. நம்மளுடைய உண்மையான வீடு பரந்தாமம். இப்போதைக்கு வந்துட்டீங்க, நீங்க என்னை வந்து அடைஞ்சிட்டீங்க, நான் யாரு அப்படின்னு கூட தெரிஞ்சிடுச்சு. இந்த யஜ்யத்தை அப்ப மென்ஷன் பண்றாங்க. அதனால இந்த நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி அறிந்து கொண்டதால், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போகணும். அப்பா படைப்பவர், அப்பாதான் படைப்பவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த படைப்புகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. படைப்புகள் அப்படின்னு என்னது? அப்பா வந்து சொர்க்கத்தை படைக்கிறாங்க. இததான் அப்பா குறிக்கிறாங்க. மத்தபடி படைப்பவர்னா என்ன, படைப்புகள்னா என்ன? படைப்பவர்னா இந்த கை காலு அதை படைக்கிறவங்க அப்படின்னு அந்த பக்தியில சொல்ற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாங்க, அவர்தான் படைப்பவர். நம்ம எல்லாம் படைப்புகள். இந்த யஜ்யத்துல இந்த ஞானத்தை அப்பா படைக்கிறாங்க, குடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா, வாவ், இதுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போக போறதெல்லாம் உண்மையா? எனக்கே தெரியலையே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ போறேன் நான் இதுக்கப்புறம் அடுத்த பிறவியில, அப்படின்ற சந்தோஷம் வரணும். இன்னும் கொஞ்ச வருஷத்துல விநாசம் வந்துரும். அந்த டைம் யார் யாரு, யார் யாருக்கு எந்த பதவி எல்லாமே தெரிஞ்சிரும். அப்போ அந்த அளவு உங்களுக்கு மெய் சிலிர்க்கணும், அவ்வளவு சந்தோஷம் வரணும். அப்பாவை பத்தி நான் அந்த அப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு மெய் சிலிர்க்கணும் அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்? அப்பா நம்மளுக்கு அலங்காரம் பண்றாங்க. எந்த மாதிரி அலங்காரம் பண்றாங்க, அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு அப்பா கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பா நம்மளை எப்படி அலங்கரிக்கிறாங்க நமக்கு தெரியணும். நம்மளோட குணங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம முரளி படிச்சாதான் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். இல்லைன்னா வராது. அந்த ஃபீலிங்ஸ் வராது. ஸ்ரீமத் படி நடக்க முடியாது, யோகா பண்ண முடியாது, எதுவுமே வராது இல்லையா? ஸோ முரளி படிக்க தான் ஃபீலிங்ஸ் வரும். அப்ப நம்மளை எப்படி அலங்கரிக்கிறாங்க? இந்த அமிர்த வேலையில இருந்து அலங்காரம் ஆரம்பிக்குது. நீ இப்படி நடந்துக்கணும், இப்ப எந்திரிக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், ரொம்ப என்னோட குழந்தையோட முகமே ஒரு ஆன்மீக தோற்றத்துல இருக்கணும் அப்படின்லாம் அலங்கரிப்பாங்க நம்மள. அப்போ இந்த அலங்காரம் எல்லாம் எதுக்காக? அப்பா பதில் சொல்றாங்க. ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரிக்கு, மாமியார் வீட்டுக்கு செல்ல வேண்டும். உங்களை எதுக்கு நான் அலங்காரம் பண்றேன்? உங்களை நான் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். இது நார்மலா சொல்லுவாங்க இல்லையா? லௌகிகத்துல கூட அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மணப்பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அப்பா நம்மள பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஞானம் தான் அங்க சொல்றாங்க. அப்பா சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்களோட அந்த நிழல் வாழ்க்கையில சொல்றாங்க. இது நிஜ வாழ்க்கை. உங்களை நான் அதுக்காக தான் அலங்கரிக்கிறேன். விஷ்ணுபுரியில எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அங்க ரொம்ப டேலண்டடா இருக்கணும், ரொம்ப டேலண்டா இருக்கணும், எப்படி இருக்கு, குணங்களும் பயங்கரமா இருக்கணும். அப்போ குணங்கள் நல்லா வந்துச்சு அப்படின்னாலே அங்க இருக்கிற அந்த அறிவு கூர்மை நல்லா வந்துரும். ஒவ்வொரு விஷயத்த செய்யறதும் ரொம்ப சுலபமா செய்வாங்க. அதுவும் ரொம்ப அட்வான்ஸா செய்வாங்க அங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஏறணும் ஆத்மாவுல. அதுக்காக தான் நான் இப்ப அலங்காரம் பண்ணி உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மாமியார் வீடுன்னு அப்ப எதை சொல்றாங்க? விஷ்ணுபுரிய, சொர்க்கத்தை. இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். நம்ம மகாராஜா மகாராணி ஆகிறோம். எதுக்கு? மொத்த உலகத்துக்கே ஆகிறோம். எந்த ஒரு பொருள் நகரனாலும் நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம வழிகாட்டணும்.
அவங்க எல்லாரையும், எல்லா பிரஜைகளையும் வழிகாட்டணும். இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு ஆ செல்வதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பாவே ஆசிரியரா மாறுறாங்க. ஆசிரியரா மாறி சொல்லித் தராங்க. அது மாறி தாய் வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்றேன். இப்ப நம்ம சென்டர் போணும் அப்படின்னா கூட அப்பா வீட்டுக்கு போறோம். அந்த மாரி தானே சொல்லுவோம். அப்பா வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படி இது அப்ப தாய் வீடு தானே இதுவும் நமக்கு. இந்த இந்த மறு யக்கியம் இது எல்லாமே நமக்கு தாய் வீடு. அலங்கரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு அப்பா கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அப்பா ரொம்ப இனிமையா சொல்றாங்க. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஸ்வீட் சில்ட்ரன். இது அப்பா முரளியிலேயே சொல்லிட்டாங்க. ஸ்வீட் சில்ட்ரன். இனிமையிலும் இனிய செல்லமான குழந்தைகளே. இந்த வார்த்தையெல்லாம் முரளியிலே இருக்கு. நீங்க போய் பாருங்க. பார்த்தாலே தெரியும். அப்ப எவ்வளோ எவ்வளோ செல்லமா சொல்றாங்க பாருங்க நம்மள. இப்போ சென்டர்ல இப்போ நம்ம ஞானம் கத்துக்கிறவங்க, ஆ உலகத்துல பல சென்டர் பல இடங்கள் இருக்கு. ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே வயசு இருக்காது. 5 வயசு கூட இருக்காங்க. அவங்க கூட ஞானம் அந்த குழந்தைங்க கூட ஞானத்த பத்தி கேட்குறாங்க. 12 வயசு, 21 வயசு, 45, 50, 60, 70, 80 வயசு இப்படி பல வயசு இருக்கு. இல்லையா? அந்த உடலுக்கு தான் வயசு. ஆத்மாவுக்கு வயசு இல்ல. அப்பா நம்மள முழுசா ஆத்மாவா பார்க்குறாங்க. அதனால இனிமையிலும் இனிய ஸ்வீட் சில்ட்ரன். இனிமையிலும் இனிய செல்லமான குழந்தைகளே. இந்த 2 வார்த்தையும் அப்பா அப்படியே சொல்றாங்க. எவ்ளோ அன்பா கொஞ்சுறாங்க பாருங்க. ஆத்மான்னு பார்த்து அப்பா சொல்றாங்க. நம்ம பல தவறுகள் பல ஜென்மமா பண்ணியிருப்போம். ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருப்போம். இப்பயுமே ஞானம் எடுத்த பிறகு, அப்ப ஆல்ரெடி சொன்ன விஷயத்த நம்ம கோட்ட விட்டுருப்போம். இத தப்பு பண்ணியிருப்போம். இத செய்யக்கூடாதுன்னு அத செஞ்சிருப்போம். அதெல்லாம் அப்பா பார்க்குறாங்களா? இல்ல. ஆத்மாவா பார்த்து பரவால்ல, என் குழந்தை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த ஒரு நம்பிக்கை லௌகீகமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வைக்க மாட்டாங்க. இந்த அளவு நம்பிக்கை நம்ம மேல கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? இந்த அளவுக்கு சொல்றதுக்கு மனசு வருதுல்ல அப்பாக்கு. அப்போ சிவ தந்தை எவ்வளவு அன்பின் கடல். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி வார்த்தைகள முரளில அண்டர்லைன் பண்ணி வச்சு, வச்சு மறுபடியும் படிக்கணும். ஏன்னா, இறைவனே குடுத்த அந்த லவ் லெட்டர்ல இந்த மாரி வார்த்தைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்போ 5000 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நமக்கு கிடைக்கும். இத நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணும். அப்பா சொல்லிட்டாங்க. அரை கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ, கடைசியில் அவரை அடைந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அப்பா எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்களேன். நாயகி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு குழந்தைங்க நீங்க நினைப்பீங்க. அப்ப நம்மள குழந்தையாவும் பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒரு ஒரு பேச்சு இது. ஆனா நம்மள எந்த நாயகன், எந்த ஹீரோக்காக வெயிட் பண்றீங்க? சின்ன பசங்கலாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அந்த ஒரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் சொல்ற மாதிரி, அந்த மாரி ஒரு ஹீரோக்கு 2500 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு வைஃப் கோமால இருக்காங்கன்னு வைங்களேன். கோமால இருந்து எழுந்திக்கிறாங்க. அப்படி இல்லன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறக்குது ஒரு வைஃப்‌க்கு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க? இதுதான் இதுதான் நம்ம வீடு. இதுதான் இந்த இத கிச்சன், இதான் ஹால் இப்படிலாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் இந்த இடத்துக்குலாம் நம்ம போனோம். இதெல்லாம் நீ அன்னைக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இப்ப அந்த மாதிரி தான். உடல் நமக்கு ஆண் உடலா இருந்தாலும் சரி, பெண் உடலா இருந்தாலும் சரி, அப்ப ஆத்மாவ பார்த்து பேசுறாங்க. ஆத்மாவ பார்த்து ஒய்ஃபா நெனச்சு ஹஸ்பண்ட் பேசுறாரு. நமக்கு எல்லாம் மறந்துருச்சு. நமக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கான்ஷியஸ்ல இல்ல. அப்போ நீ வந்து நாயகன அரை கல்பமா எந்த நாயகன நினைவு செஞ்சுட்டே இருந்தோம் பக்தி மார்க்கத்துல. இல்லையா? இவர் கிடைக்கணும், கிடைக்கணும், கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த. அதுக்காக நீ பல விஷயங்கள் பண்ண பக்தியில. இப்போ நானே உனக்கு கிடைச்சுட்டேன் நாயகனா அப்படின்னு அப்பா நமக்கு சொல்றாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அரை கல்பமா தேடினவங்கள தான் இப்போ நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அவரை அடைந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் தானே? அந்த மாதிரியும் சொல்ல வராங்க. நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே நமக்கு புரியும். ஆனாலும் அந்த உணர்வு பூர்வமானது வராது சீக்கிரத்துல. அதனால அந்த உணர்வு பூர்வத்த அப்பா கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அத சொல்லி, சொல்லி ஞாபகப்படுத்தி அதுக்காக தான் முரளியே. மத்தபடி 7 டேஸ் கோர்ஸ் கத்துக்கிட்டாலே போதும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். ஆனாலும் மறுபடியும், மறுபடியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க.
நாம் அரை கல்பமாக பக்தி செய்கிறோம். நாயகனாகிய தந்தையை அழைத்தோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. அவங்களுக்கு தெரியாது. மத்த ஆத்மாக்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா நமக்கு பத்தாது. அத என்ன பண்ணணும்? அத ஃபீல் பண்ணணும் நம்ம அப்படின்னு அப்பா சொல்ல வராங்க. இத நல்லா ஃபீல் பண்ணுங்க. நீங்க அரை கல்பமா தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தை. நாயகன், நாயகின்ற வார்த்தைனா என்னது? அதுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்காக அப்பா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சிறிது காலம்தான் இருந்தது. 1250 ஆண்டு காலம் சத்யுகம் இருந்தது. மேலும் 1250 ஆண்டு காலம் ராம ராஜ்யம் நடைபெற்றது. அடுத்த ஃபர்ஸ்ட் சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணன். அந்த 1250 வருஷம். 2500 வருஷத்த பாதியா பிரிச்சா 1250 இயர்ஸ். அடுத்த 1250 வருஷம் ராமர், சீதை அவங்கள அப்படி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? திரேதா யுகம். ஏன்னா திரேதா யுகத்துல வரவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா 100% பாஸ் ஆனவங்க கிடையாது. ஆ தோல்வி அடைஞ்சு, அந்த மாரி தண்டனைகள அனுபவிச்சு, அந்த மாரி வர அந்த பரம்பரை. அந்த மாதிரி அவங்க. அவங்க ராமராஜ்யத்துல இருப்பாங்க. இந்த நாலேட்ஜ அப்பா நமக்கு சொல்றாங்க. நேத்து கூட அப்பா ஹிஸ்டரி டீச்சரா நமக்கு நெறைய சொல்லிக் குடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி பாயிண்ட். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அதுவும் வரிசை கிரமமாக. வரிசை கிரமமாகன்ற வார்த்தை நம்ம அ YouTubeல அப்லோட் பண்ணும்போது அந்த பிக்சர் போடுறேன். அத பாருங்க. சரிங்களா? அந்த பிக்சர பார்த்தோன்னா நமக்கு தெரியும். பரந்தாமத்தில ஆத்மாக்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? வரிசை கிரமமா இருக்கும். எங்க மேல பர பரமாத்மா, அதுக்கு கீழ ஒரு சர்க்கிள் மாரி, அதுக்கு கீழ இது ஒரு லைன், இந்த மாரி ஒரு லைன். இது வந்து YouTubeல இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணா உங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாரி ஒரு டெக்கரேஷன்ல தான் ஆத்மாவுடைய வரிசை இருக்கு. இந்த வரிசை கிரமத்துல தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர், எல்லா பவருமே இருக்கும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, அணுகுறது, டேலண்ட் இந்த மாரி தான் இருக்கும். ஆனாலும் அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு பிறவி, அது 2ண்ட் பிறவி, 3 இது எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போற மாரி தான் இருக்கும். சில ஆத்மாக்களுக்கு ஒரு பிறவி இருக்கு அப்டின்னா, அந்த ஆத்மா கொஞ்சம் வருஷத்துக்கு ரொம்ப பணக்காரனா, அப்ப ரொம்ப செலிபிரிட்டியா உலகமே போற்றக்கூடிய ஆத்மாக்களா அவங்க இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு புகழ், அந்த அந்த ஒரு பெரிய லெவலான பேரு அதெல்லாம் இருக்கும். இயற்கையாவே இருக்கும் அவங்களுக்கு. ஹார்ட் ஒர்க்கே பண்ணாம இருக்கும். ஏன்னா, அந்த ஆத்மா தூய்மையா வர்றது காரணமா. அதுக்கடுத்த ஹால்ஃப் அவங்களும் கஷ்டம் அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் முக்தி அடைஞ்சு போவாங்க வீட்டுக்கு. சரிங்களா? ஸோ இதே மாரி தான் அப்பா வரிசை கிரமமா நீங்க அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோதான் சில விஷயத்த சொல்லி புரிய வச்சாலும், ஞானம் சில பேருக்கு சில மாரி தான் புரியும். எல்லாருக்கும் ஒரே மாரி புரியாது. வரிசை கிரமமாக தான் உங்களுக்கு புரியும். அதிகாலையில் எழுந்து தனது மனதை கேளுங்கள். ரொம்ப முக்கியமா அப்பா சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அமிர்த வேலையெல்லாம் கேளுங்க. அமிர்த வேலை நேரம் ரொம்ப நல்ல டைம். ஆல்ஃபா ஸ்டேட் வந்து இருக்கும். ஆல்ஃபா வேவ்ஸ் நல்லா இருக்கும் அந்த டைம். அதிகாலையில் அமிர்த வேளையில என்ன கேட்கணும் அப்டின்னா, இது எந்த சிந்தனை பண்ணணும்னா, பாபா நமக்கு பாபாவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். ஓ! இறை தந்தையே! பரம்பிதாவே! அப்படி உருகி கேளுங்க. நீங்க எங்களுக்கு எல்லாமாவும் இருக்கீங்கல்ல. எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஜென்ரலா சொல்லலாம். ஆனா, பெர்சனலா நமக்கு எப்படி எப்படிலாம் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அ யோசிச்சு பார்க்கணும். அம்மாங்கிற ஃபீலிங்ஸ் அப்பா கிட்டேருந்து கிடைச்சதா? அ அப்பான்ற ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. ஆசிரியராவும் கிடைச்சிருச்சு. மத்தபடி மத்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு இது ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் இல்லையா? நம்மளோட அந்த பற்று எப்படி நீக்கிறது? எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ பெரியம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. லௌகீகத்துல. அந்த ஆத்மா மேல பற்று இருக்குன்னா, அப்பா கிட்ட இருந்து அத கேளுங்க. அனுபவத்த கேளுங்க அப்படின்னு நம்ம அந்த வீடியோல கூட சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ, அந்த மாரி நீங்க நினைவு பண்ணுங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பாவும் அப்பா எனக்கு இருக்காங்கன்றத அமிர்த வேளையில யோசிங்க. அமிர்த வேளையில நம்ம யோசிக்கிறது எது யோசிச்சாலும், நாள் ஃபுல்லா அந்த அந்த எண்ணம் டிராவல் ஆகும். அதுக்காக அப்பா சொல்றாங்க. நீங்கள் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள். பாபா, பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இதுவும் முரளி ரொம்ப அற்புதமான பாயிண்ட். அப்பா, அப்பான்னு குழந்தைங்க வந்து எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த குழந்தைக்கு வேற எந்த வார்த்தையுமே தெரியாதுல்ல. சின்ன வயசு குழந்தைங்க அப்படின்னா. அவங்களுக்கு வந்து அம்மா, அப்பா இந்த 2 வார்த்தை தான் அவங்க கத்து வச்சிருப்பாங்க. வேற எந்த வார்த்தையும் தெரியாது. அந்த மாரி நீங்க வந்து என்ன சுத்தி சுத்தி வரீங்க. அப்பா, அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்பா சொல்றாங்க.
இப்பொழுது மீண்டும் உங்களை விஷ்ணுபுரி என்ற மாமியார் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். இது உங்களது தந்தையின் வீடு. பிறகு மாமியார் வீட்டிற்குச் செல்வீர்கள். நாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதுல ஒரு பிக்சர் கூட ஆட் இருக்கு. அத YouTubeல பாருங்க. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா, மகாராணி ஆகிறீர்கள். உலகிற்கு எஜமானர்களாக ஆவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது எதுக்காக வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கோம்? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்து ஃபீலிங்ஸோட இருக்கணும். அந்த ஒரு புத்துணர்ச்சி அதோட இருக்கணும். உங்களுக்கு இந்த ஞானத்த பத்தி தெரிஞ்சாலே மெய் சிலிர்த்து போணும் அப்பா சொல்றாங்க. ம். இந்த நேரத்தில் தத்துவங்களின் கூடவே முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. 5 தத்துவங்கள் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து மொத்த உலகமும் தமோ பிரதானமா ஆயிடுச்சு. அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் சார்ஜே இல்ல. 1% 2% பேட்டரி தான் 2% தான் சார்ஜ் இருக்கு அந்த பேட்டரியில. ஆத்மாங்கிற பேட்டரியில. அதாவது இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்கல்ல பேட்டரி ஆத்மாவ பேட்டரியா பாருங்க அப்படின்றது. இந்த கலைகள் மொத்த கலைகள் இருக்கு இல்லையா? அந்த கலைகள் இன்கிரீஸ் ஆகுறது இந்த சார்ஜ தான் அப்பா கூட மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. இதில் இருக்கக்கூடியவர்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். கல் புத்தியா இருக்காங்க பண்ணிட்டு சொன்னாங்கல்ல. புது உலகம் என்றால் சத்யுகம் ஆகும். அதில் வசிக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? தேவதைகளாக இருந்தனர். பிறகு ராவணன் வெற்றி அடைந்து விட்டான். 2500 வருஷம் கழிச்சு ராவணன் வெற்றி அடையறான். இப்பொழுது தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார். நாம் பாப் தாதாவிடம் செல்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தை நமக்கு தாதாவாகவும், அதாவது பிரம்மா பாபாவ சொல்றாங்க. அவர் மூலம் சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றார். இதுலயும் ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தத்துவங்களும் வீணாகிற மாதிரி நம்மளுடைய மனப்பான்மை கெட்டு போகுது. வினாடியில் ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கூட இல்ல, ஒரு வினாடி. அதுல ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. நமக்கு இப்ப அப்படிதான். ஜீவன் இருக்கும்போதே நமக்கு இந்த ஞானம், யோகத்தினால அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அத அப்பா மென்ஷன் பண்றாங்க. புரிந்து கொள்வது ஒரே ஒரு முறை அல்லவா? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான அவர் இப்பொழுது வந்திருக்கின்றார். அதனால ஒரே ஒரு முறை தானே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அப்பா எவ்வளவு ஃபீலிங்ஸா சொல்றாங்க. புரிந்து கொள்வது ஒரே ஒரு முறை அல்லவா? ஒரு வாட்டி தானே புரிஞ்சுக்கிறீங்க. போன பிறவி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல. அதுக்கு முன்னாடி வாட்டி கிடையாது. சத்தியுகத்துல கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. எதுவுமே தெரியாம இனிமையான முட்டாளா வாழுவீங்க. அப்படின்னு அப்பா ஒரு மொழியில கூட சொல்லியிருப்பாங்க. அங்க பயங்கர டெக்னாலஜி இருக்கும். அன்பு இருக்கும். நல்ல ராஜ்யம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அப்பா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. இனிமையான முட்டாள்கள். ஏன்னா ஆத்மா நம்ம எப்படி இந்த ஆஸ்தி கிடைச்சது? அப்பாவ பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. அப்ப முட்டாள் தானே? அந்த சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி ஒரே ஒரு வாட்டி தான் அறிவாளியா நம்மள ஆக்குறாங்க. ஒரே ஒரு வாட்டி. அதனால நல்லபடியா முயற்சி பண்ணா என்ன? அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நீங்க சுத்தி வந்து துக்க தாமத்திற்கு வந்திருக்கீங்க. பிறகு நாம் வர வேண்டி இருக்கிறது. வந்துதான் ஆகணும். இங்க வேற வழி இல்ல. இப்பொழுது 84 பிறவிச் சக்கரத்தின் நினைவு உங்களுக்கு வந்துவிட்டது. தந்தைதான் படைப்பவர் என்று கூறப்படுகின்றார். நாடகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது. படைப்பவர் என்றால் இந்த நேரத்தில் வந்து சத்யுகத்தை படைக்கின்றார். ஓகேவா? நாடகத்தை படைக்கிறாங்க கிடையாது. நாடகம் அது வந்து போய்க்கிட்டே இருக்கும். அது ஒரு அலாதியான ஒரு டிராமா. அது வந்து நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் படைக்கல. நானும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து சத்தியுகத்தை படைக்கின்றார். யார் படைக்கிறாங்க? நம்ம அப்பா தான். சத்தியுகத்தில் யார் ராஜ்யம் செய்து பிறகு இழந்தார்களோ அவர்களுக்குத்தான் வந்து கற்பிக்கின்றேன். யார் அடைஞ்சு யார் இழந்தாங்களோ
உங்களுக்கு தான் நான் வந்து சொல்லி தந்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வந்து இழந்துட்டீங்க எல்லாத்தையும். "அப்பா நான் இத இழந்துட்டேன், அத இழந்துட்டேன்" அப்படின்னு 63 பிறவியா வரணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் இப்ப வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்க இழந்ததை எல்லாம் திருப்பி குடுக்குறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஒரே ஒரு அப்பா தான் குழந்தைகளுக்கு கற்பித்து உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். சுயம் தான் ஆவது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிராக்டிஸ்க்கு. சுயம் தான் ஆவது கிடையாது. சுயம், நான், என்னோடது அப்படின்றது ஆகுற அந்த ஒரு பிராக்டிஸ் கிடையாது. அதனால் தான் அவர் சுயநலமற்ற சேவாதாரி என்று கூறப்படுகின்றது. அப்பா வந்து சுயநலமற்ற சேவாதாரின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பலனை விரும்புவது கிடையாது. சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறோம் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருப்பது கிடையாது. எப்படிப்பட்ட சமஸ்காரங்களை எடுத்துச் செல்கின்றார்களோ, அவ்வாறு பிறப்பு எடுக்கின்றார்கள். பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னாலே மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பிச்சுருவோம். அவ்வளோதான். நான் எதுவுமே எதிர்பார்க்காம தான்ப்பா இந்த வேலை செய்றேன், இந்த சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷங்க. பட் டிராமா அப்படி விடாது. "நீ இத செஞ்சியா உனக்கு நான் தரேன்" அப்படின்னு கடனே வைக்காம திருப்பி குடுத்துரும். டிராமா. அப்பா, ஏன்னா ஆக்சுவலா இது அப்பாவோட ஒரு பழக்கம் தான். எனக்கு நீங்க இப்ப ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுக்கு நான் சத்தியுகத்துல கோடி மடங்கு திருப்பி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ அதான். காரியத்தின் பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். சந்நியாசிகளும் மறுபிறப்பு குடும்பஸ்தர்களிடம் எடுத்து, பிறகு சமஸ்காரத்தின்படி சந்நியாசி தர்மத்திற்கு சென்று விடுவர். அவங்க மறுபடியும் அதே மாரி போயிடுவாங்க. ஆ இந்த பாயிண்ட். சத்தியுகத்தில் எந்த குருமார்களும் இருக்க மாட்டார்கள். எங்க மனைவியிடம் சொல்றாங்களாம். உன்னோட கணவன் தான் உனக்கு குரு, ஈஸ்வரன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப வந்துச்சு. யஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்துச்சு. அதாவது நெறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்ட விட்டுட்டு இங்க வந்து தங்க, பிரம்மா பாபா, மம்மா கூட இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கேஸ்லாம் கூட போட்டாங்க. அப்போ கேஸ் போடும்போது மம்மா போய் அந்த கேஸுக்காக போய் பேச வேண்டியதா வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா, அவங்க ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க கேஸ் போய் கோர்ட்டுக்குலாம் போக வேண்டியது வந்தப்போ, அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சன்னியாசிகள் போறாங்க. அவங்க வெளிய போறாங்க. அவங்க வீட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. அப்படிங்கிறப்போ யாராவது இதுக்கு ஏதாவது தடை சொன்னீங்களா? இத்தன பிறவிகள், இவ்ளோ ஜெனரேஷன் தாண்டி அந்த சன்னியாசிகளெல்லாம் யாரும் எதுவும் சொல்றதில்ல இல்லையா? இப்போ இதே ஒரு பெண்களுக்கு இதே மாரி ஒரு ஈர்ப்பு, இதே மாதிரி ஒரு இவங்களும் சன்னியாசி தான். இவங்களும் சன்னியாசம் தான் பண்றாங்க. எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்களோட விருப்பத்துல வந்தாங்க. அப்பா வாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்ல. பிரம்மா, பாபாவும் சொல்லல. ஆனா அவங்க இஷ்டப்பட்டு வந்தாங்க. எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு நெறைய கன்னி பெண்கள் கூட வந்தாங்க யஜ்யத்துக்கு. அதனால அந்த கேஸ்லாம் கூட போட்டாங்க அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து. அப்போ மம்மா இந்த வார்த்தைய சொன்னாங்க. அப்போ ஒரு ஒரு பெண்ணு வந்து வரணும். அவங்க விருப்பத்தோட வரணும். இத்தனைக்கும் அவங்களுக்கு கணக்கு வழக்கு அந்த மாரி பாத்துக்கணும், இவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லங்கிறப்ப அவங்க வரலாம்ல. அப்படி பார்த்தா நீங்க எத்தன சன்னியாசிகளுக்கும் கேஸ் போடலாம். அத ஏன் ஒரு விஷயமா ஆக்க மாட்டேங்கிறீங்க? இத ஏன் ஒரு விஷயமா ஆக்குறீங்க? அப்போ இவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு, அ தனி உரிமை இருக்கு அப்படின்னு அம்மா பேசும்பொழுது, அ கோர்ட்ல வந்து ஆமா இது கரெக்ட்டு. இது வந்து க எதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது அவங்க விருப்பம். அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்பாக்கு தெரியும். யார் யார் எங்க அனுப்பணும் அப்படின்னு. ஸோ அத மம்மா தான் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மாரி கூட பேசினாங்க. இப்பயும் கூட இருக்காங்க இந்த மாரி. "உனது கணவன் தான் குருவாக, ஈஸ்வரனாக இருக்கின்றார். வேறு எந்த குருவிடமும் நீ போக்கூடாது." எப்பொழுது பக்தி சதோபிரதானமாக இருந்ததோ, அப்பொழுது இவ்வாறு புரிய வைக்கப்பட்டன. சத்யுகத்தில் குருமார்கள் கிடையாது. பக்தியின் ஆரம்பத்திலும் குருமார்கள் கிடையாது. கணவன் தான் அனைத்துமாக இருந்தார். எந்த குருமார்களும் அப்ப கிடையாது. ஓகே. சில மனிதர்கள் பிரம்ம குமார், குமாரி என்ற பேச்சு கேட்டாலே அவங்க எப்படி ஆயிடுறாங்களாம், அப்படி பயந்து போயிடுறாங்களாம் இப்போலாம். ஐய்யயோ! இவங்க போனா இவங்க வந்து பிரதர்ஸா, சிஸ்டர்ஸா மாத்திடுறாங்க இவங்கள அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. பிரம்மகுமாரி ஆகறது நல்லது தானே அப்படின்னு அப்பா சொல்றாங்க. குழந்தைகள் ஆ பிரம்மாவின் குழந்தைகளாவது நல்லது தானே! பிரம்மகுமாரிகள் தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகின்றனர். இப்பொழுது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பிரம்மகுமாரி, பிரம்மகுமாரர்.
ஆகி இருக்கின்றீர்கள். நாம் சகோதர, சகோதரிகள் என்று இருவரும் கூறுகின்றீர்கள். சரீர உணர்வு, விகாரங்களின் துர்நாற்றம் நீங்கி விடுகின்றது. காமத்தினால பார்க்கிறது, அத கேட்கறது, ஒரு ஒரு நகைச்சுவை அதன் மூலியமா. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பழக்கவழக்கம் போயிடும். ராவணன் நமக்கு கொடுக்கிறது வந்து முழுசா துக்கம் தான் கொடுக்குறான். ஆ நம்ம ராஜ்யம் இருக்கும் பொழுது வேற எந்த ராஜ்யமும் கிடையாது குழந்தை அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சொர்க்கத்துல வந்து எந்த ராஜ்யமும் வேற வேற யாரும் கிடையாது. எதுவும் எந்த தொல்லைகளும் கிடையாது. எந்த வார் கிடையாது. எதுவும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் சுத்துங்க. எங்க வேணா போங்க வாங்க. ஆனா படிப்பு கூடவே வச்சுக்கோங்க. முரளி ஒண்ணு வச்சுக்கோங்க. அப்பா தான் ஆஸ்தி குடுக்குறாங்கன்னு நினைங்க. ஆத்ம ஸ்திதியில இருங்க. இத பண்ண முடியாதா? அப்படிங்கிறாங்க அப்பா. மன்மனா பவ என்ற லட்சியம் கிடைத்திருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையிடமிருந்து நாம் சொர்க்க ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதை கூட நினைக்க முடியாதா? இத கூட உன்னால நினைக்க முடியலன்னா எதுக்கு? இது கூட உங்களால நினைக்க முடியாதா? அப்படின்னு அப்பா உரிமையா நம்மள கேட்கறாங்க. இது கூட உன்னால முடியாதா? இந்த நினைவு உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் அப்படின்னு நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாரி சொல்றாங்க. இப்ப நல்ல நினைவுல இருக்கிற முயற்சி பண்றேன்னா, கடைசி நேரமும் நல்லதா இருக்கும். இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு, தாய், தந்தை ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நினைவு மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். வணக்கம் சொல்லிடலாம் அப்பாக்கு. முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொருவரின் முயற்சியையும் காட்சியாக இருந்து பார்க்கணும். உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி மார்ஜின் இருக்கிறது. ஆகையால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறியே ஆகணும் சொல்லிட்டாங்க அப்பா. ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி ஒரு கேப் இருக்கு. அந்த கோட்டை தாண்டி அங்க போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சீதைக்கு கோடு போட்டுட்டு தானே போனாங்க. ஆனா தாண்டிட்டாங்க இல்லையா? நம்ம அப்படி தாண்டக்கூடாது. வரதானம். விகாரமற்ற நிலையில் சக்தி மூலமாக சூட்சும உலகம் மற்றும் 3 உலகங்களின் அனுபவத்தினை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியசாலி ஆகுக. விகாரமற்ற நிலை. நம்ம அந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அத அப்பா மென்ஷன் பண்றாங்க. அடுத்து இந்த ரெட் லைன்ஸ்ல எந்த குழந்தைகளிடம் விகாரமற்ற நிலையின் சக்தி உள்ளதோ அந்த குழந்தைகளின் புத்தி சுத்தமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள் எளிதாகவே 3 உலகங்களுக்கும் சென்று வர முடியும். சூட்சும உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்களின் அதாவது பாபாவிடம் அந்த சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவிருக்கும். சூப்பர். இந்த நினைவின் கம்பியானது அனைத்தையும் விட சக்திசாலியானதாக இருக்கும். இதில் மாயா தலையிட முடியாது. எனவே சூட்சும உலகத்தின் பிரகாசத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை விகாரமற்ற நிலையில் சக்தி நிறைந்தவராக ஆக்குங்கள். ஸோ எந்த குழந்தைங்களோட புத்தியில கெட்ட எண்ணங்கள், விகார எண்ணங்களே இல்லையோ, இந்த மாதிரி செய்யணும், அதை செய்யணுன்ற தாட்ஸ் வரலையோ, டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அதுல மேக்ஸிமம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களால தான் அந்த சுட்சமா அந்த உலகத்தினுடைய அனுபவம், பரந்தாமத்தினோட அனுபவம் அதெல்லாம் செய்ய முடியும். நான் இப்ப நிஜமாலே பரந்தாமத்துல இருக்கேன். நிஜமாலே சுட்ச மதனத்துல இருக்கேன். நிஜமாலே அப்பா என் பக்கத்துல இருக்காங்கன்ற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும். சூப்பர் பாயிண்ட். அப்ப எப்படி சொல்றாங்க, அந்த நினைவு கம்பியானது எல்லாத்தோட சக்திசாலியா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பவர்ஃபுல் ஸ்டேஜ் அது இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஸோ இந்த அனுபவத்தை பெறுவதற்கு நம்ம விகாரமற்ற நிலையில இருக்கணும். ஸ்லோகன். எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது வைபவங்களுக்கு பகட்டாசை அதுக்கு வசப்பட்டு போவதுதான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பதாகும். அச்சச்சோ! அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்களா? டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பகட்டுக்கு ஆசைப்பட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நீங்க போனீங்கன்னா டிவோர்ஸ் அவ்வளவுதான். நீங்களே எனக்கு விவாகரத்து குடுத்துட்டீங்க. அப்ப எவ்வளவு அழகா ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னாங்க. நாயகன், நாயகி, குழந்தை, அப்புறம் நான் உங்கள மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இப்படி அலங்காரம் பண்றேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க. பட் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க பாருங்க. எந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி பகட்டு ஆசை, இந்த விகாரத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா, நீங்க எனக்கு டிவோர்ஸ் குடுக்குற மாதிரி. தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து. அப்பா குடுக்கல. நீங்க எண்ணங்களின் மூலம் எனக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அச்சச்சோ! யாரெல்லாம் இப்படி விவாக
விகாரத்தின்படி ஐயோ! பகட்டு காசு அதாவது மேக்கப் பண்ணணும். இந்த மாரி அழகா ட்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெஸ் ஷர்ட் காஸ்ட்லியா போட்டுக்கணும். இந்த மாதிரி என்னோட நெறைய சம்பாதிக்கணும். இதெல்லாம் பகட்டு ஆசை. நெறைய. ஆல்ரெடி சம்பாதிக்கிறது இருக்கும். இருந்தாலும் அதிகமா சம்பாதிக்கணும். அதிகமா பணம் வச்சுக்கணும். கடைசி நேரத்துல இதெல்லாம் எதுக்கு? நெறைய அளவுக்கு மீறி இதெல்லாம் பண்ணணும் அப்டின்ற ஒரு பகட்டு ஆசை. நம்ம கிட்ட இருக்க நகைய காட்டுறது. அ தேவையே இல்லாத ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் ரொம்ப நெறைய இந்த கல்யாணத்துக்கு போறது, அந்த மாரி இந்த ஷோ ஆஃப்லாம் பண்றது, எனக்கு நீங்க மனசளவுல டிவோர்ஸ் குடுக்கறதா அர்த்தம். அவ்யக்த சமிஞ்சை. ஆன்மீக ராயல்டி அதாவது அந்த டாபிக். அ மற்றும் பியூரிட்டி, பெர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ராயல்டி, பியூரிட்டி, பெர்சனாலிட்டி. சூப்பர். தெய்வீக தன்மை, தூய்மை, ஆளுமை. இது எல்லாமே நான் அந்த பாயிண்ட்ட அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க YouTubeல பார்த்துக்கோங்க. சரிங்களா? பவித்ரதா சங்கமிக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கான மகான் தன்மையாகும். பவித்ரதா. பவித்திர தன்மை நேத்து கூட அதுக்காக யோகா பண்ணோம்ல. ஆ பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரமாகும். எப்படி ஸ்தூல உடலில் விசேஷமாக மூச்சு விடுதல் அவசியமானதாக இருக்கின்றது. மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அப்படி பிராமண வாழ்க்கையின் மூச்சு பவித்ரதா. வாவ்! இந்த பிராமண வாழ்க்கையோட மூச்சே பவித்திரமா இருக்கிறது. 21 பிறவிகளின் பலனுக்கான ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் பவித்ரதா. ஓம் சாந்தி. ரொம்ப அற்புதமான பாயிண்ட் இது எல்லாமே. இது எல்லாமே YouTubeலயும் இருக்கும். நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா?